ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/7/2026 வியாழக்கிழமை இரவு 11:37 வாக்கியப்படி வந்து 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் வந்து மக நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து மக நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், அது நீங்க என்ன கோவில் வேணா இருக்கலாங்க. விநாயகர் கோவிலா இருக்கலாம், அம்மன் கோவிலா இருக்கலாம், சிவன் கோவிலா, பெருமாள் கோவில், எந்த கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஈஸியா நீங்க போயிட்டு வர மாரி இருக்குதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபாடு பண்ணிட்டு, அதாவது நெய்யினால பலகாரம் இருக்கு இல்லைங்களா? ஸ்வீட். அது வந்து என்னன்னா நெய்யினால செஞ்சிருக்கணும். அந்த ஸ்வீட்ட வந்து ஏழைகளுக்கு தானம் கொடுக்கணும். ஏழைகளுக்கு தானம் கொடுக்கணும்னா, ஒரு ஸ்வீட்டு இப்போ கொஞ்சமா ஒருத்தருக்கோ 2 பேத்துக்கு கூட குடுக்கலாம். நீங்க நெறைய வாங்கி செலவு பண்ணி அத வந்து குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. உங்கனால என்ன முடியுதோ ஒருத்தருக்கோ 2 பேத்துக்கோ குடுத்தா கூட அது தானத்துல தான் கருதப்படும். அதோடைய பலாபலன்கள் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. நெறைய காசு போட்டு செலவு பண்ணி நீங்க குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல நீங்க வீட்டிலேயே செய்ய முடிஞ்சாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அத செஞ்சு எடுத்துட்டு போய் கூட நீங்க குடுத்துக்கலாம். இந்த தான தர்மங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். ஆனா இது செய்யறதுனால என்ன அப்டின்னா, இந்த 1 வருடம் முழுவதுமே பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. தண்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வராது. மன சஞ்சலம் இந்த மாரி விஷயங்கள்லாம் நெருங்காது. பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதும், அ தொழில்ல எதிரிகள், போட்டிகள் இந்த மாரி விஷயங்களும் உங்களுக்கு வரவே வராது. இது செய்யறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. இது 1 ஆண்டுக்கு மட்டும் தான். தனுசு ராசிக்கு ஆடி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல பலாபலன்கள் இருக்கா அப்படின்னா, 9 கூடிய சூரியனும் அஷ்டமத்துல போறாரு. உங்க ராசி அதிபதி அஷ்டமத்துல போய் உச்சமாகுறாரு. அஷ்டமத்துல வந்து கிரகங்கள் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிய பார்க்குறாரு. அதாவது நீங்க வந்து காலமாவே உங்களுக்கு வந்து என்னன்னா, சனி வந்து அர்த்தாஷ்டமத்து சனி, சனியோடைய பார்வை இருக்கு. அதனால நீங்களாவே என்ன மைண்ட் செட்டப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நமக்கு எதுக்கு மத்தவங்களுடைய வம்பு, நம்ம உண்டு, நம்மளுடைய ஒர்க் உண்டு அப்படின்னு போயிரலாம் அப்படின்னு நீங்க மைண்ட் செட்டப் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுபடி தான் நீங்க நடப்பீங்க. ஆனா, சூழ்நிலை அப்படி விடுமா? கிரகம் அப்படி விடுமா? சனி அப்படி விடுவாரா? அஷ்டமத்து குரு அப்படி விடுமா? அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபத்துல உங்கள கோவத்த தோன்றதுக்கு, உங்களைய ரியாக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு கிரக அமைப்புகள் வரும். செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசிய பார்க்கறதுனால, கோவத்த தூண்டி விடக்கூடிய அத்தன விஷயங்களையும் செய்யும். அதனால நிதானத்த இழக்காம இந்த மாதம் நடக்கணுங்க. இந்த மாதம் வந்து என்னன்னா, ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க நிதானத்தோட கையாளணும். பணத்தட்டுப்பாடு அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கலாம். ஆனா, நீங்க செய்யக்கூடிய விஷயனால மத்த சூழ்நிலைகள், அதாவது ஒரு பிசினஸோ, படிப்போ, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போ எதுவுமே பாதிக்கக்கூடாது. அப்போ நீங்க நிதானத்தோட நடக்கணும். நிதானம் மீன்ஸ் என்னன்னா, கோவப்படாம, உணர்ச்சி வசப்படாம, பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருக்கு. செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. அப்போ எப்பல்லாம் கோச்சாரத்துல செவ்வாய் சந்திரன பாக்குதோ, இது கூட சனியும் பாத்துட்டு இருக்கு. உங்களுக்கு பிரச்சனைகள விலக்கி விடுறதுக்கு குரு பார்வை இல்ல. ஸோ இந்த விஷயம் எல்லாமே அ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இல்லாம வந்து கிரக சூழ்நிலைகள் மறைஞ்சு இருக்கனால, பலாபலன்கள் குறைவா இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில தெய்வ வழிபாடு, பொறுமையும், நிதானத்தையும் கடைப்பிடிச்சீங்கனாலே 1% பிரச்சனை கூட வராது. பிரச்சனை வராது மீன்ஸ் என்னன்னா, தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிரும். அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. தொழில பொறுத்தவரைக்கும் வழக்கம் போல தான். தொழில் ஸ்தானத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கு. உழைப்புக்கு தகுந்த பலாபலன்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளா இருந்தாலும் அத நிவர்த்தி பண்றதுக்கு என்ன விஷயத்த நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு உண்டான உழைப்ப போடும்போது, கட்டாயம் உங்களுக்கு அது நடக்கும். எதுலயுமே அகலக்கால் வைக்காதீங்க. இந்த அஷ்டமத்து குரு, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கு. அது கூட வந்து புதன் பாதகாதிபதிங்க. செவ்வாயும், புதனும் சேர்றதுனால, நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க. ஒரு நெருங்குன கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஆசைகள் உங்களுக்கு பணம் தேவை அப்படிங்கும்போது, உங்களுடைய ஆசைகள தூண்டி விடுறதுக்குன்னே ஏதாவது ஒரு இது வரும். அதனால இதுல எல்லாத்தையும் கவனமாக இருக்கணும். நீங்க கடன் கஷ்டத்துலருந்து வந்துரலாம் அப்படின்ட்டு ஏமாறுறவங்க போய் பெரிய பணக்காரங்கள ஏமாத்தவே முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு பிராக்டிகல் லைஃப் தெரியும். நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. யார் ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்காங்களோ, அவங்கள தான் ஈஸியா ஏமாத்த முடியும். ஏன்னா, இந்த கஷ்டத்துலருந்து எப்படியாவது ரிலீஃப் ஆனா பரவால்ல, அப்படின்னு அவங்க மைண்ட் செட்டப் இருக்கும்.
அதனால ஈஸியா அப்ரோச் பண்ணி, ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே பொறுமையாவும், நிதானத்தையும் கடைபிடிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா யோசிச்சு செயல்படுத்துங்க. உணர்ச்சி வசப்பட்டு டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்தாதீங்க. இது நல்லது, இது இது பண்றது, இத போனா நம்ம கடன அடைச்சிரலாம். இத போ இத போட்டா நம்ம தொழில் பிசினஸ்ல ஆஹா ஓஹோன்னு லாபம் சம்பாரிச்சிரலாம். அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும் விட்டுருங்க. எந்த ஒரு முடிவுமே நிதானமா யோசிச்சு செயல்படுத்தணும். உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. இத செஞ்சா என்ன பாசிட்டிவான விஷயம் வரும்? நெகட்டிவான விஷயம் என்ன வரும்? சப்போஸ் நெகட்டிவா இருந்தா அத நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்? அப்படின்னு பல தடவ, ஒரு தடவைக்கு பல தடவ, 100 தடவ கூட யோசிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தா அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? அதனால வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவ யோசிச்சு செயல்படுத்தி பாருங்க மனசுல. அதுக்கப்புறம் நீங்க அத எடுங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு கஷ்டமான காலகட்டங்கள்ல நமக்கு சரியான கைடன்ஸும் வேற கிடைக்காது. அதனால தான் வந்து இறை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உபாசன தெய்வங்கள் இருந்துச்சுன்னா, அந்த உபாசன தெய்வங்க கிட்ட கேளுங்க. கரெக்ட்டான நமக்கு எதுக்கு தெய்வத்த வழிபாடு பண்றோம் அப்டின்னா, கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள்ல ஒரு வந்து நமக்குன்னு ஒரு அரவணைப்பு கிடைக்கிறது. நமக்குன்னு ஒரு நல்ல வழி காமிக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஒரு குருவா எங்கேயாவது ஒருத்தவங்க வந்து, "இப்படி போகாதீங்க, இப்படி போங்க" அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தவங்க தெய்வத்துடைய ரூபத்துல வருவாங்க. அதுக்காக தான் தெய்வ வழிபாட ஆத்மார்த்தமா பண்ணுங்க. சில சில பரிகாரங்கள பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்றது. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கு. நெறைய பேர் என்ன செய்றாங்க அப்டின்னா, கிரகங்கள் நம்மளை தண்டிக்குதுன்னு நெனைப்பாங்க. கிரகங்கள் உங்களை வலுப்படுத்துது. உங்களை கஷ்டங்கள் அப்டின்னா, அந்த கஷ்டங்கள்ல இருந்து என்ன செய்யணும்? மீண்டு வரதுக்கு கட்டாயம் வழி இருக்கும். நம்ம கண்ண மூடிட்டு கடவுளையும் திட்டுறோம், கிரகங்களையும் திட்டுறோம். ஆனா, நமக்கு கண் முன்னாடியே இருக்கும். ஸோ, அதனால தெய்வ வழிபாட பண்ணுங்க. தொழில் மூலியமா நல்ல வருமானம் இருக்கா? அப்டின்னா, கட்டாயம் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அஷ்டமத்துல உச்சமானாலும் உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்த பார்வையிடுறதுனால என்னன்னா, வருமானத்துக்கு எந்தவித தடையும் இருக்காது. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கனாலும், அந்த பிசினஸ் மூலியமா ஏதாவது ஒரு ரூபத்துல கட்டாயம் பணம் வந்துகிட்டே இருக்கும். நிரந்தரமான பணம் வரும். நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. சில பேர் ஆல்ரெடி பிசினஸ் போட்டவங்க லாக் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அஷ்டம ஸ்தானம்ங்கும்போது சில சட்ட சிக்கல்கள் இருக்கும். ஒரு கோர்ட்டு கேஸ் ஏதோ ஒண்ணு டாக்ஸ் ஃபைல் பண்றது, இது மாதிரி ஏதாவது ஒரு குளறுபடி ஆகி பணம் எடுக்க முடியாத மாதிரி உங்க கண் முன்னாடியே உங்க பணம் இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல லாக் ஆயி நிக்கும். அந்த மாரி சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருங்க. ஆனா பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது. ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா எல்லா விஷயத்திலயும் ஏன்னா அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருக்கனால, இந்த தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, கூடுதல் கவனத்தோட செயல்படணும். நீங்க வந்து ஒரு ஒர்க் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா, அலட்சியமா இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு, அல்லது உடல் ரீதியா பாதிப்புகள் இருக்கு. இந்த மாரி எதுவா இருந்தாலும் கன்சர்ன் அந்த மேனேஜரோ அல்லது உங்களுக்கு உயர் அதிகாரிகிட்டோ அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டு லீவு போட்டுருங்க. இல்ல உங்கனால முடியாமயே ஓவர்லோட் ஆயி நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிரும். அதுலேருந்து வெளியிலயே வர முடியாது. உங்களை பயங்கரமா ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நீங்க அத ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகுற மாரிலாம் இருக்கும். நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க. ஒரு சின்ன அலட்சிய மிஸ்டேக்கு பெரிய விஷயத்துல கொண்டு போய் விட்டுரும். அதனால கவனமாக இருக்கணும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அக்கவுண்ட், கேஷ் இது மாரிலாம் ஹேண்டில் பண்றீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவு இந்த வாட்டி அதிகமா வரும். கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். சில கோளாறுகள்லாம் வருங்க. அது ஏன், எதனால அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா, அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருந்துச்சுனாலே இந்த கண் திருஷ்டி இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். அதே மாரி வந்து உங்க மேல ஜெலஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு பேக் சைடுலேருந்து வேல பார்ப்பாங்க. உங்களைய வந்து டவுன் பண்றதுக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கவனமா இருக்கணும். சில பேருக்கு வந்து மாற்றங்கள் நெறைய பேருக்கு வேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வேல போனாலும் 1 ஆர் 2 மந்த்ஸ்ல கட்டாயம் வேல கிடைச்சிரும். அதனால கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்துல இருக்கவங்களும் கட்டாயம் கவனம் தேவை. படிப்ப பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல சனி. ஆனா குரு பார்க்குறாரு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு. படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல அமைப்புகள், சிறப்பான கல்வி இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஞாபக மறதி இருந்தா கூட இந்த குரு பார்வையினால உங்களுக்கு இப்ப மறதி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்காது. அடுத்தடுத்து முன்னேறி படிக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் உங்களுக்கு ஆர்வம் செலுத்துவீங்க. உயர்கல்வியில இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல முறையில வெளியில வர்றது, அதே மாரி நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றது, நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, இந்த மாரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். உயர்கல்வியும் சிறப்பா தான் இருக்கு. தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டு. நெறைய பேர் வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஏதாவது கடன் இருக்கு அப்படின்னா, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாரி அஷ்டமஸ்தானம்
வலுப்பெற்றிருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, உடனடியா மருத்துவர கூட்டிட்டு போய் ஆலோசனை பண்ணணும். இல்ல அப்படின்னா, அது பெரிய பிரச்சனைகள உண்டு பண்ணும். சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனக்கவலை அளிக்கிற விதமாக கணவருடைய நடவடிக்கைகள் இருக்குங்க. அஃபயர்ஸ் ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள். ஏன்னா, பொதுவா அஷ்டமஸ்தானத்துல வந்து கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த மாரி வந்து 3ஆம் நபருடைய தலையீடுகள் வந்துரும். அதனால வந்து உங்களுக்கோ, அல்லது உங்களுடைய கணவருக்கோ வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம். பொதுவாகவே கணவருக்கும், உங்களுக்கும் பிரச்சனைகள் வரதுக்கு அதிகமா வரதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கனால, கவனமாக இருக்கணும். நீங்களும் வார்த்தைகள நிதானமா இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்த செய்றது, உங்க லைஃப் பார்ட்னர் ஒரு விஷயத்த செய்றது. இதனால சண்டை சச்சரவுகள் இந்த மாரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூடுதலான கவனம் தேவை. பொதுவா அஷ்டமஸ்தானம் வந்து கணவர் மட்டும் கிடையாது. உங்களுக்கும் அவப்பெயர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஒரு ஒர்க் விஷயமா வெளில போவீங்க. அது ஏதாவது மிஸ்யூஸ் ஆகுறதோ, கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. உங்களுடைய வீட்டு பிரச்சனைகள வெளில போய் சொல்லாதீங்க. உங்களுடைய கணவராக இருக்கட்டும், அப்பா, அம்மாவா இருக்கட்டும், இந்த மாரி செய்றாங்கன்னு வெளில யார்கிட்டயும் இந்த காலத்துல சொல்லாதீங்க. அது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி. ஷேர் பண்ணீங்க அப்டின்னா, கட்டாயம் அது ஒரு உங்களுக்கு ஒரு மைனஸு. நீங்க உங்க தோழிகிட்டயே சொல்றீங்கன்னா கூட, அவங்க போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள தான் உங்களுக்கு கொண்டு வரும். அதனால இந்த காலகட்டத்தில உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் கண்ணாடி பார்த்து சொல்லுங்க. செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கங்க. ஆனா நீங்க புதுசா ஏதாவது விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த காலத்தில யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு சக்சஸ குடுக்கும். வருமானத்துக்கு நல்ல வழிய சொல்லிருங்க. தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அதாவது நெகட்டிவா, பாசிட்டிவோ கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து மக்கள் கிட்ட சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு உயரிய லட்சியம் தான். அந்த லட்சியத்த இந்த மாதத்துல நீங்க அடைஞ்சிருவீங்க. ஏன்னா 8ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கனால, அஷ்டமம் அப்படிங்கிறனால ஈஸியா போய் பா பாசிட்டிவோ, நெகட்டிவா பப்ளிசிட்டி ஆகறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனா பப்ளிசிட்டி ஆயிருவீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல மீடியா ஃப்ரேம் கொண்டு வருவீங்க. மக்கள் கிட்ட ஈஸியா சென்றடையறது, உங்கள ஞாபகம் வச்சுக்கிறது, அதே மாரி உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படுறது, பணம், காசு நெறைய சம்பாரிக்கிறது, வெளிநாடுகளுக்கு போய் நிகழ்ச்சிகள் நடத்துறது, நெறைய பேத்துக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. பொதுவா தனுசு ராசிக்கு வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புதனும், செவ்வாயும் சேர்றதுனால ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான ஜாக்பாட்டான காலம் தான் நான் சொல்லுவேன். அ நிலம் சம்மந்தப்பட்டதுன்னா, இந்த புரோக்கரேஜ் இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த டைம்ல பண்ணீங்க அப்டின்னா, நல்ல காசு, பணம் பார்க்கலாம். திடீர்னு இருப்பீங்க. சும்மா இருக்கும் ஒரு லட்சக்கணக்குல காசு வந்துரும். அந்த மாதிரி வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி போடுறீங்களோ, அந்த அளவுக்கு நல்ல காசு, பணம் அப்படிங்கிறது எஃபோர்ட்லெஸ் மணி அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியா உண்டு. ஏன்னா அஷ்டமஸ்தானம்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த அஷ்டமஸ்தானமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான உழைப்ப போடாம நல்ல கொஞ்சம் உழைப்புக்கு பெரிய காசு. அந்த மாரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது அஷ்டமம்ங்கிறது திடீர் விபரீத ராஜயோகம். ஏன்னா அஷ்டமத்துல குருவும், சூரியனும் சேர்ந்திருக்குது. அது கூட புதனும் சேர்றதுனால திடீர் விபரீத ராஜயோகம். அது போக 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு நீச்சமாகறதுனால பெண்கள் வழி ஆதாயம் உண்டு. 6 கூடையவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல நீச்சமாகுறாரு. அதனால நீங்க பிசினஸ், உங்களுடைய தொழிலு, உத்தியோகம் இதுல அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, பெரிய லெவல்ல பணம் பார்க்க முடியும். இத விட்டுட்டு மனைவி கூட சண்டை போடுறது, கணவன் மனைவி பிரிவு, அதாவது சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வந்து பிரிவு, இந்த மாரி விஷயங்கள் அடிக்கடி உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணும். பொதுவாவே கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட அனுசரிச்சு போணும். மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட அனுசரிச்சு போணும். காசு, பணம் வரக்கூடிய நேரத்துல பிரிஞ்சு போறேன், அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த 1 மாத காலத்துல எந்த ஒரு முடிவுமே எடுக்காம முடிவ தள்ளி போடுங்க. சண்டை சச்சரவுகள் வந்தா முடிவ தள்ளி போடுங்க. அதுதான் நல்லது. தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாய் வழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் இருந்தா, அதுல ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, தீராத ப்ராப்ளம் இருக்கு. பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்டின்னா, இந்த காலகட்டத்தில திடீர்னு ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகும். தாய் வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கி, அந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதே நேரத்தில தந்தை வழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கு. தந்தைக்கு ஒரு மருத்துவ கண்டம், மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கு. அதனால உடல்நிலைய ரொம்ப கவனமா பார்த்துக்கணுங்க. அப்பா, அம்மா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வழியில கொஞ்சம் தந்தைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அஷ்டமத்தில போய் சூரியன் இருக்கனால மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாவே அஷ்டமம்ங்கிறது வந்து
சர்ஜரி கண்டத்தை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கும் மருத்துவ செலவு இருக்கு. அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து நிதானமா போங்க. இந்த அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்குது. அதாவது 2மே இப்படிதான் இருக்கும். நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, அந்த சூழ்நிலை, காலங்கள் இது எல்லாமே இப்ப டைமிங்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் நீங்க எல்லா விஷயத்தையுமே மூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மாசம் வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு ராஜயோகம் வரும், ஜாக்பாட் வரும். அதே நேரத்துல பிரச்சனைகளும் வரும். நீங்க உயர் அதிகாரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்த செய்வீங்க. ஆனா அதுக்கு உண்டான காசு, பணம், ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு தேவையான சில விஷயங்களும் கிடைக்கும். அதே நேரத்துல பனிஷ்மென்ட், என்கொயரி சேர்ந்து வரும். ஸோ இது எல்லாமே யோசிச்சு செயல்படுங்க. இதனால நமக்கு என்ன பின்விளைவு வரும்? அத எப்படி பாலிஷா பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி யோசிச்சு செய்யணும். ஆனா ஜாக்பாட்டும் இருக்கு. அதே நேரத்துல பிரச்சனையும் வரும். அதாவது ஒரு அதிர்ஷ்டமும் உண்டு, ஆபத்தும் உண்டு. 2ம் சேர்ந்தே வரும். அதனால அதுக்கு தகுந்த மாரி சிந்திச்சு செயல்படணும் அரசாங்க அதிகாரிகள். தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் சிந்திச்சு செயல்படணும். இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலகட்டம் தான் நான் சொல்லுவேன். என்ன அற்புதமானன்னா, அஷ்டமஸ்தானத்துல மட்டும் ஒரு நல்ல கிரகங்கள் உச்சமா இருக்கு. சூரியனும் உச்சமா இருக்கு, குருவும் உச்சமா இருக்கு அப்படின்னா, அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. சனி பாக்குது, செவ்வாய் பாக்குது அப்படின்னா, அதாவது நீங்க வந்து ஒரு தப்பு செஞ்சு ஒரு பனிஷ்மென்ட் ஆனா கூட என்னைய வந்து அதுக்கு அகைன்ஸ்டா நீங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண முடியும். உங்க மேல மக்கள் வந்து பாவப்படுற மாரி, உங்களுக்கு தகுந்த மாரி, உங்க மேல சிம்பத்தி ஏற்படுற மாரி நீங்க அப்படியே மாத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. பாலிடிக்ஸ் அப்படின்னாலே இந்த மாரி செய்யறது தானே! சிம்பத்திய கிரியேட் பண்றது தானே! அதனால நீங்க வந்து செய்யாத தப்புக்கே நீ வஞ்சிக்குது அப்படிங்கிற மாரிலாம் நீங்க பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு லைம்லைட் வரும். மக்கள் கிட்ட சென்றடைவீங்க. நியூஸ்லலாம் நீங்க வந்து தலைப்பு செய்தியா மாறுற அளவுக்கு கூட தனுசு ராசிக்கு இருக்கு. ஆனா ஃபேவர் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு உங்களுக்கு தான் இருக்குது. இந்த காலகட்டத்த கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு அரசியல்ல நீங்க ஒரு முக்கிய புள்ளியா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சில பேருக்கு திடீர்னு பதவிகள் கிடைக்கும். காசு, பணம் சம்பாரிக்க முடியுங்க. நல்ல பொசிஷனுக்கு உங்கனால வர முடியும். பொதுவா தனுசு ராசிக்கு ஒரே வரியில சொல்லணும் அப்டின்னா, தெய்வ வழிபாடு வழிபாடு பண்ணிக்கங்க. நிதானமா செயல்படுங்க. பொறுமையா செயல்படுங்க. அதிர்ஷ்டமும் இருக்கு, ஆபத்தும் இருக்கு. 2ம் சேர்ந்தே தான் வரும். அதனால சிந்திச்சு பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். சூரியன் நம்மளுடைய கடகத்துல இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. ஸோ அதை தான் வந்து ஆடி மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ திருக்கணிதம் படி வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 11:37க்கு பயிற்சி ஆகிறார். அதாவது நம்மளுடைய சூரியன் வந்து கடகத்துக்கு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அவர் வந்து மாறுறார். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் தோன்றுறது அப்படின்னா, ஆடி வெள்ளி சொல்லலாம். அதே மாதிரி வந்து பெரியவர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் வந்து ஆடிப்பெருக்கு, ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து ஆடி மாத பலன்கள். முக்கியமான கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்ல போனா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து சுக்கிரன் கன்னிக்கு போய் நீசமாகிறார். செவ்வாய் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றாரு. ஸோ முக்கியமான பயிற்சிகள் சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக வந்து ஆடி மாசத்துல இருப்பாங்க. இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. அப்போ தசாபுக்தி காலங்கள் நம்ம மெயினாக எடுத்துப்போம். இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான். சூரிய திசை அப்படின்ட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தசாபுக்தி காலம் நடக்கும். அப்போ சூரிய திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் படி நம்மளுடைய குரு ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல பயிற்சி ஆயிட்டார், உச்சமாகிறார், அதிசாரமாகிறார். அவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்தில் நம்மளுடைய சூரியன் போய் வந்து கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குருவும் சூரியனும் சேர்க்கை சேரும்போது பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, உலகளாவிய விஷயங்கள்ல என்ன மாதிரியா மாற்றங்கள் வரும்
தசாபுக்தியா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருந்து சூப்பரா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. ஸோ குருவும் சூரியனும் இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அரசியலா இருக்கட்டும், அரசா இருக்கட்டும், மக்களுக்காக நிறைய வித புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். குரு அப்படிங்கிறனாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்க சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமை. அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் இந்த அரசால் ஏற்கப்படும், செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே. இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வந்து சுக்கிரன் நீசமாகிறார் அப்படின்னு சொல்றோம். சுக்கிரன் அப்படின்னா பொதுவா யார்? இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு ராசினருக்கு பார்க்கும்போது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா சுக்கிரன் எந்த இடத்துல நீசமாகிறார் அப்படின்னா, புதனுடைய வீட்டில் கன்னி அப்படிங்கிற ஒரு பாகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். அப்போ என்னன்னா, நிதி நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், மாற்றங்கள். இப்போ நீங்க இந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் எல்லாம் பண்றீங்க பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள். இது எல்லாமே வந்து நிறைய ஒரு என்ன மாதிரி திட்டங்கள், அது வந்து மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வந்து அந்த திட்டங்கள் வந்து செயல்படும் போது ஒரு சில பேருக்கு ஃபேவரா இருக்கும், ஃபேவரா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான புது நிலை மாற்றங்கள் வந்து வரப்போகுது. ஏன் சடனா இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து யார் வரப்போறாருன்னா செவ்வாய் வர்றாரு. இதுல வந்து ஆல்ரெடி வந்து கடகத்துல புதன் வந்து வக்ரமா இருக்கார். அவர் வந்து வக்ர நிவர்த்தியாய் திரும்பவும் வந்து புதனோட வீட்டுல போய் ஆட்சி ஆகிறார். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, சடனா ஒரு மாற்றங்கள் நிதி நிலைகளை கொண்டு இந்த வருடத்துல இந்த மாதத்துல நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்துல வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து மக்கள் நலனுக்காக அரசால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்ததா வந்து சனி வக்ரமாயிருக்கார், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தில் வக்ரமாயிருக்கார். அப்போ எந்த மாதிரியான வீட்டில் நீர் நிலம் சரிவது எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷன் வரும். அப்போ என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த தண்ணி சைடெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆறு, குளம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஆபத்துக்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவையில்லாத ஒரு விபத்துக்கள், அதே மாதிரி வந்து உலகளாவிய விஷயங்களை நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஸோ நிறைய விபத்துக்கள், அதே மாதிரி குரு வந்து உச்ச வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சூரியனோடு அவர் வந்து என்ன ஆகுறாரு, அஸ்தங்கமாகிறார். அப்போ அஸ்தங்கமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நகை விலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த டைமில் அது அப்படியே கம்மியாகி செப்டம்பருக்கு மேலே பூம் ஆகும். அதற்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே இப்போ தங்க நகை கொண்டு சில மாற்றங்கள் வரும். யூஸ்வலாகவே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். மோஸ்ட்லி கம்மியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நகை வாங்கணும்னு பிளான் இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும்? எதை திருப்பினாலும் அர்த்தாஷ்டம சனியோட பிடியில் இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நான் உங்களுக்கு நல்லது சொல்ல வந்திருக்கேன். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம். ஏன்னா லக்னாதிபதி 8ல் போய் மறைந்து என்ன ஆகுறாரு, அஸ்தங்கமாகிறார். பொதுவாக உபய லக்னக்காரர்களுக்கு இந்த புதனாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், பாவியாகிறது, அஸ்தங்கமாகிறது, லோவாக போகிறது, மறையிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும்? அப்போ உங்களோட பிஸ்னஸில் ஒரு புதிய முன்னேற்றம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ 8ஆம் இடத்துல போய் மறைந்து அஸ்தங்கமாகிறாரு சூரியன், 9க்குரிய சூரியனோட இதாகிறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது, வருமானங்கள் அதிகரிக்க போகுது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே. அடுத்தது கொஞ்சம் பேடான விஷயம் என்ன அப்படின்னா, 5, 12க்குரிய செவ்வாய் அழகாக பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்து புதனோட உட்காந்துருக்காரு. அப்போ பேங்க்ல பணம் வாங்குனீங்க, கடன்,
ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் தான் அடைக்கணும் இல்லையா? அப்போ அந்த ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். சுற்றி சுற்றி நீங்கள் வாங்கின காசுக்கு இப்போ கொடுப்ப, எப்போ கொடுப்ப அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு விதத்தில் குரு உங்களுக்கு நல்லது பண்ணாலுமே, அப்போ நம்ம ஆல்ரெடி வாங்கின கடனுக்கு வந்து அந்த நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காதல் அப்படின்னு சொல்ல விஷயத்துல வந்து வரீங்க, காதல் திருமணமா, அந்த காதல்ல இப்போ பிரச்சனை வரும். பிரேக்கப்ஸ் இதெல்லாம் நடக்கும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம எப்படி முன்னேற்பாடாக இருக்கணும் அப்படின்னா, பிரச்சனை வந்து அமைதியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க. அப்போ யாராவது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் செவ்வாய் அப்படிங்கிறது நிலக்காரகன் நான் சொல்லியிருக்கேன், பூமிக்காரகன். சகோதரக்காரர்கள்னாலும் செவ்வாய் தான். பெண்களாக இருந்தால் அது மாங்கல்ய ஸ்தானம். அப்போ தனுசு லக்னமா இருக்கக்கூடிய பெண்கள் கணவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்காக நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வம்பு பிரச்சனையோட வந்துட்டாரு அப்படின்னா, அதுவுமே நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான் நான் சொல்லுவேன். அப்போ நீங்க வந்து ஆப்போசிட்ல பாதகம் வந்தாலும் அவரே ஒரு பாதகமா இருந்து அதை வந்து ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனை அப்படியே கொழுந்து விட்டு எரியும். இதுவும் அதுவும் சேர்ந்து டபுளா எரியும். அப்போ பேங்க்ல வந்து நீங்க ரொட்டேஷனுக்கு பணம் வாங்கலாமான்னு கேட்டால் இப்போ வேண்டாம். பணம் வரக்கூடிய விஷயங்கள் வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சூரியனோட சேர்ந்து உங்களோட இப்போ அடுத்த லெவல் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஆனால் பேங்க்கில் போய் வாங்கலாம், வீடு கட்டுறதுக்காக பேங்க்கில் லோன் எடுக்கலாம் அப்படின்னா பிற்காலத்தில் அது 100% பிரச்சனையாக தான் மாறும். அப்போ நெருக்கடி ஆல்ரெடி கொடுப்பாங்க, அதெல்லாம் சமாளிக்கணும். நல்லா ப்ரே பண்ணுங்கள், நிறைய கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். ஸோ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சனைக்குரிய இடத்துல அஸ்தங்கமாகும் போது நல்ல பிளானிங் வரும். நிறைய ஆன்மீக ட்ரிப்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க, போவீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் அதை கரெக்டாக பிளான் பண்ணி அதை சரி செஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடி மாத பலன்களாக மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா, எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா, சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்காரு அப்படின்னா, அவர் வக்கரமாக இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சோ நமக்கு இப்படி ஆயிடுமோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படிம்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போது என்ன பண்ணலாம், சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்கிறதுல பெஸ்ட்டு சொல்யூஷன், வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்குங்க. ப்ளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாறி பார்ப்பீங்க, நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பாக நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சொல்யூஷன் இருக்குது. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டாக நம்ம வந்து வாழ்வில் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான்
மற்ற மதத்தை சொல்றேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பா மாத்திக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், கிளீன் பண்றவங்க, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து கோவில்ல வேலை செய்யறவங்களுக்கு, கிளீன் பண்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்டா அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் 50 ருபீஸ் சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்ல சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பா கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், ஜெம்ஸ்டானாக இருக்கட்டும், நியூமராலஜியாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.